மனைவி கணவனுக்கு எதிராகவோ கணவரது குடும்பத்தாருக்கு எதிராகவோ இந்த வழக்கை தாக்கல் பண்ணலாம். இல்ல ஒரு கூட்டு குடும்பத்துல வாழக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களால் உறவினர்களால் பாதிக்கப்பட்டா அப்படின்னா தாராளமா அந்த பெண் இந்த சட்டத்தின் கீழே வழக்கு தொடுக்க முடியும். என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்டர். ப்ரொடெக்ஷன் அப்படின்னா பாதுகாப்பு உத்தரவு. குறிப்பா மனைவி கணவர் வீட்டாரால பாதிக்கப்படுறா அப்படின்னா, என்னை கணவர் வீட்டார் ஒருபோதும் துன்புறுத்தக்கூடாது, கணவரோ கணவர் வீட்டாரோ துன்புறுத்தக்கூடாது, எனக்கு ஒரு பாதுகாப்பு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு தாராளமா நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க முடியும். அது என்ன பாதுகாப்பு உத்தரவு? அந்த பாதுகாப்பு எதை சார்ந்து உள்ளது அப்படின்னா, அந்த பெண் மன ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம், இல்ல உடல் ரீதியிலான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கலாம். உடல் ரீதியிலான தாக்குதல் அப்படின்னா அடித்து காயப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, அது மட்டும் இல்ல பாலியல் துன்புறுத்தலும் அதுல சேர்ந்துதான் வரும். ஒரு பெண்ணை பொருளாதார ரீதியா ரொம்ப பாதிப்படைய செய்யறாங்க அப்படின்னா அதுவுமே குரூயல்டி தான், அதுவுமே ஒரு விதமான கொடுமை தான். அப்போ ஒரு பெண் பொருளாதார ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா எந்த வகையான பாதிப்புகளை எதிர்கொண்டாலும் தாராளமா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆர்டரை நீதிமன்றத்துல கேட்க முடியும். ஆனா நீதிமன்றத்துக்கு போய் நான் ரொம்ப பெருசா பாதிச்சிருக்கேன், என்ன மன ரீதியா என்ன மென்டல் குரூயல்டி பண்ணிருக்காங்க, உடல் ரீதியா என்ன பிசிக்கல் குரூயல்டி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்துல தகுந்த சாட்சியங்களோட நீதிமன்றத்துல நிரூபிச்சா மட்டும்தான் நீதிமன்றம் இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர், அதாவது பிரிவு 18 செக்ஷன் 18 பிரிவு 18 குடும்ப வன்முறை சட்டம், இதன் கீழே நம்ம அந்த பரிகாரத்தை கேட்க முடியும். இந்த பரிகாரம் ஒரு பெண் கேட்கிறா அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றம் உடனே ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருவாங்களா அப்படின்னா, இந்த ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் அப்சல்யூட் ஆர்டர். இந்த உத்தரவை நீதிமன்றம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதாவது ஒரு பெண் பாதிப்பை எதிர்கொள்றா அப்படின்னா, பாதிப்பு அடைஞ்சிருக்கேன்னு நீதிமன்றத்துல சொன்னா அந்த பாதிப்பு எத்தகைய பாதிப்பு அப்படிங்கறத நீதிமன்றத்துல நிரூபணம் பண்ணினா மட்டும்தான் அந்த நீதிமன்றமானது அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு உத்தரவு, ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு உத்தரவை அளிக்க முடியும்.